Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we go for that the thermodynamic lessons of the concept is thermochemical equations. Okay, in this thermochemical equations it's based on that the balance of stoichiometric equations. In the stoichiometric equations we have already learned in the first lesson. So எனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. So the balanced equations வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அதே சேம் மெத்தடில் நம்ம தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸும் உங்களுக்கு அப்ளை ஆகுது. தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், it will come out for that water molecules, all those things it's a gaseous states. You have to notice for that delta H, that is change of enthalpy, that is R, denotation of R, that means reactant. Okay, so we have that the value is minus 967.4 kJ. So this is that for the primary level, and we have to compare with the water. It's decomposed, we can get that hydrogen and oxygen separately. For the same thing for the gaseous state, we have that the value is plus 967.4 kJ. So you have to notice that the difference between that value is the minus, that is the negative, and the positive values only, but the value the same. Okay, so sign is something is different only. So but உங்களோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மோரோவர் சேமாகவே இருக்கும். ஸோ தட் இஸ் தட் கான்செப்ட் ஆஃப் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இஸ் பேஸ்டு ஆன் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் என்தால்பி வந்து உங்களுக்கு மோரோவர் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கான்செப்டில். அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ வாட் இஸ் தட் denotions அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் என்தால்பி, தட் மீன்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் மீன்ஸ் F and reactant means R. So delta H R means reactants and F means formation. So based on that we have to learn about something for concept, how we can write that the equations depending on the reactant of change of enthalpy. So change of enthalpy of reactant உடைய general formula நான் எழுதியிருக்கேன். that is reactant, that is product minus reactant. So the total summation, the summation of delta H R naught, that is the product, minus summation of H R naught, that is reactant. So ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டண்ட்டை நீங்கள் சப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் த சேஞ்ச் ஆஃப் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபார்மேஷன்ஸ்க்கு நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு ரைட் தட் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ நார்மலாக உங்களுக்கு ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் லெவலில் உங்களுக்கு ஒரு 2 elements or compounds நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணணும்னா AA and BB and CC DD அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் atoms or molecules depending on that. ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஃபார்மேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெல்டா HR, ஓகே, திஸ் இஸ் தட், அண்ட் சம்மேஷன் ஆஃப் டெல்டா HR நாட் ஃபார் ப்ராடக்ட் மீன்ஸ் we can write C, that is that product. So product level சொன்னீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ராடக்ட். ஸோ போத் ஆர் ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் வந்துட்டு AB வந்து உங்களுக்கு ரியாக்டன்ட். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராடக்ட் மீன்ஸ் C and D, ரியாக்டன்ட் மீன்ஸ் A and B. ஸோ நம்ம ப்ராடக்ட் உண்டானது தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஃபார்மேஷன் மெத்தடில் எப்படி நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா that is the small letter C delta HF not C, that is capital letter C, plus the small letter D HF F not and D. So that is that the formation of the primary step and minus for the reactants. The same thing for reactant. அதே மாதிரி உங்களுக்கு ரியாக்டன்ட்லையும் A and B and B நீங்கள் எப்படி ஃபார்மேஷன் மெத்தடில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HFA and HFB அப்படின்ற ஃபார்மேட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ தட் இஸ் தட் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஃபைண்ட் அவுட் தட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கேல்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸில் இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கேல்குலேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் தட் த சேம் திங் ஃபார் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் த ஸ்டாண்டர்ட். ஓகே, அண்ட் coming to this next concept, that is molar heat capacity. So what is that molar heat capacity? You have to know about that the concept of the equation, that is Q proportional M delta T. So Q means you can know about that. Q means heat and the molar mass, and
delta T, the change of temperature, and you have to convert the proportional to the equal, that have to add at one constant, that is C. That is C means heat capacity. Okay, so Q is equal to C m delta T. That is the next, and we have to frame that. We can get that C means we have to rearrange the equations. So Q by m delta T. So finally நமக்கு C is equal to Q by m delta T அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மோலார் மாஸ் அண்ட் த சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் அதோட வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ டெல்டா T மீன்ஸ் T2 minus T1, that is final to initial. ஸோ நம்ம டெல்டா Tன்றது T2 minus T1 அப்படின்னும் நம்ம எழுதலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டெம்பரேச்சர் அண்ட் த மோலார் மாஸோட வேல்யூ 1 அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு C is equal to Q அப்படின்னு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ தட் இஸ் தட் கான்செப்ட் ஃபார் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ C is equal to Q. In this formula it's very important for molar heat capacity. இந்த மாதிரியான ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் நல்லா படிக்கணும். ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரிஞ்சால் தான் அதோட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபார் தட் யூனிட்ஸ் ஆஃப் heat capacity. For the units of heat capacity means that is JK minus 1 mole minus 1, that is joule per Kelvin per and mole, that is minus 1 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு டிவைடர்லேயும் போடலாம், இல்லை minus 1 அப்படின்னு நம்ம எழுதலான்றது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ the molar heat capacity can be expressed either at constant volume and or at constant pressure. It's denoted by CV and CP. ஸோ இந்த பேசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹீட் கெப்பாசிட்டியோடைய அந்த யூனிட்ஸை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? The molar heat capacity can be expressed either the CP and CV, that is volume and pressure. இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ based on the first law of thermodynamics, you have to notice that the first law அப்படின்னு சொன்னாலே U is equal to Q plus W ன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். So on that equation have to write also U is equal to Q minus PdV. So that also we have to learn in previous class. So இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அதை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா டெரிவேஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் லா அப்படின்னு சொன்னாலே U is equal to Q plus Wன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். W means we can write minus PdV. Okay, that is the general thing. So how we can find out the heat means Q is equal to U plus PdV அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து மேத்தமேட்டிக்கல்ஸ் மெத்தடில் தான் இருக்கும். ஸோ டோ Q by டோ T V is equal to டோ U by டோ T. ஸோ பிடிவியோட கான்ஸ்டன்ட், டிவியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வேல்யூ ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ Q is equal to U மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ இந்த டோ Q by டோ T V we can write also CV. ஸோ CV நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த இடத்துல காப்பி பண்ணலாம். ஸோ அகெயின் we have to coming to this CP. This is for volume. So likewise we can write that pressure. So pressure means CP is equal to dou H by dou T. ஸோ நீங்கள் வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குதுன்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே டோ U by டோ T, இங்கே டோ H by டோ Tன்னு இருக்கும். இது இந்த சிம்பிள் பேர் டோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது. ஸோ டோ அப்படின்ற வேர்டு வந்து டிஃப்ரென்ஷியேட்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ U மீன்ஸ் இன்டர்னல் எனர்ஜி, ஹியர் H மீன்ஸ் என்தால்பி. ஸோ உங்களுக்கு வால்யூமில் இன்டர்னல் எனர்ஜி இம்ப்ளிமெண்ட் இருக்குது, அதே சமயம் ப்ரெஷர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு என்தால்பி இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அழகாக இந்த ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ண முடியும். சரியா? ஸோ தட் இஸ் தட் யூனிட்ஸ் ஆஃப் heat capacity. It's depending on that volume and pressure. Okay, and coming to this, the relation between CP and CV for ideal gas. So based on the ideal gas, that means H is equal to U plus PV. This is for only that is enthalpy equations. ஸோ நம்ம எப்படி ஃபஸ்ட் லா ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ அதே மாதிரி என்தால்பி ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். H that is equal to U plus PV. So 1 mole of ideal gas means PV is equal to nRT, that is the ideal gas equation.
So we have to write down for that H is equal to U. PV அப்படின்ற இடத்துல நம்ம NRT அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஐடியல் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஈக்குவேஷன்ஸ், ஐடியல் கேஸில் இருக்கக்கூடிய PVயோட வேல்யூவை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஃபைனல் திங். We have to go for the differentiate for that the equations. So H is equal to U plus NRT நீங்கள் differentiate பண்ணுறப்ப dou H by dou T is equal to dou U by dou T plus NR dou T by dou T ன்னு கிடைக்கும். ஸோ dou T இது கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ NR மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ அதுதான் இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா dou H by dou T நம்ம CP, இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த ப்ரெஷர்ன்றதுனால நம்ம CPனும் இதை வந்துட்டு இன்டர்னல் எனர்ஜின்றதுனால CV, தட் இஸ் வால்யூம் பேஸ்டு அப்படின்றதுனால நம்ம CV அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ NR மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? CP is equal to CV plus NR. So that is the step. We have to finalize the equation CP minus CV is equal to NR. So the relation between CP and CV அப்படின்ற கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த டெரிவேஷன்ஸ் எழுதி the final thing CP minus CV is equal to NR அப்படின்னு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த CP CV நீங்கள் எதை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்றது நீங்கள் ப்ராக்கெட் பண்ணி நீங்கள் எழுதணும் எக்ஸாம்ஸில். ஓகேவா? ஸோ தட் இஸ் தட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ in this concept for the calculations between the dou U and dou H, that is the change of internal energy and change of enthalpy. So we can write that CV, the volume base is equal to du by dt. So இதை நம்ம du அப்படின்ற பேஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா du is equal to CV dt அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த dt நம்ம எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸில் எழுதுகிறோன்னா இந்த ஃபைனல் சேஞ்ச் தட் இஸ் டெல்டா டி அப்படின்னு எழுதுகிறோம். டெல்டானாலே சேஞ்ச் ஆஃப் T2 மைனஸ் T1 அப்படின்னு எழுதலாம், டெல்டா டீனும் எழுதலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதே பேசிஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெல்டா டி அப்படின்றது T2 மைனஸ் T1 அப்படின்ற பேசிஸ்லையும் இங்கே எழுதலாம். ஓகேவா? ஸோ டெல்டா U இஸ் ஈக்குவல் டு CV டெல்டா டி. we can write also delta U is equal to CV T2 minus T1. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அந்த டெரிவேஷன்ஸ் எழுதிட்டே வந்தீங்கன்னா இதை நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ பண்ணி எழுத முடியும். ஸோ நீங்கள் அது ஞாபகம் இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக இதை நீங்கள் ஜஸ்ட்டு செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் CV is equal to du by dtன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ரீஅரேஞ்ச் பண்ணதை டெல்டா டீன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டெல்டா டீயை T2 மைனஸ் T1 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் இது இருக்காது. சரியா? ஸோ ஃபைனலாக நம்ம இந்த n மோல்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸ் அப்படின்றப்போ நம்ம n அப்படின்ற அந்த சிம்பிள் மட்டும் நமக்கு இன்டிமேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி சேஞ்ச் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா for depending on that n moles of ideal gas means delta U is equal to n CV T2 minus T1. That is for the based on the volume. So அதே நீங்கள் ப்ரெஷருக்கு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யூக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா H, that is enthalpy யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே சேம் மெத்தடில் delta H is equal to n CP T2 minus T1 எழுதும். அவ்வளோதான். So that is the same thing for, but the content is difference. Okay, so you have to notice that the one diagram that is called bomb calorimeter. இந்த bomb calorimeter எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the measuring of that amount of heat change, chemical or physical change. ஸோ கெமிக்கல் சேஞ்ச்லேயும் சரி ஃபிசிக்கல் சேஞ்ச்லேயும் அதில் இருக்கக்கூடிய ஹீட்டோடைய சேஞ்சபிள் அதோடைய அமௌண்ட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னா இந்த பாம் கலோரிமீட்டர் மூலிமா நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த பாம் கலோரிமீட்டருடைய டயக்ராம்ஸ் உங்களால் பார்க்க முடியுது. அதோடைய பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா crucible, the sample, steel bomb, ignition coil, heater and bucket, airspace, insulating jacket. So same thing for that here, starter, ignition wire, oxygen supply, thermometer, eyepiece. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம இந்த ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னருக்குள்ளே உங்களுக்கு இந்த காயில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்சுலேட்டட் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த இடத்துல வாட்டர் கண்டென்ட் இருக்குது. வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஏன்னா ஹீட்டோடைய அந்த பேலன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சேமாக இருக்கணுன்றதால இந்த ஸ்டாரர் வித் வாட்டர் அப்படின்றது உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் இட் வில் ஸ்டார்டட் த ப்ராசஸ், ஸோ எங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து ரைஸ் ஆகிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் சேஞ்சாக இருந்தாலும் சரி, எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஹீட் சேஞ்சபில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது பாயிண்ட் அவுட் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் நம்மளால் இந்த பாம் கலோரிமீட்டரில் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்ம சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், ஒன்ஸ் இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்ப இது நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக we can see that the temperatures value depending on that take out the substance. So in this bomb calorimeter it's used on that heat change அப்படி நான் சொல்லியிருக்கேன் நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ we have to use that the common formula for that C is equal to Q by M delta T. ஸோ நம்ம ஹீட் கெப்பாசிட்டியோடைய ஃபார்முலாஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா பேசிஸில் தான் நம்ம இந்த பாம் கலோரிமீட்டர் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ தட் இஸ் த டூ டிஃப்ரென்ஸ் கண்டிஷன்ஸ் இஸ் தேர் ஃபார் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் QV and at constant pressure that is QP. So how we can write that? The derivations is depending on that in the process means heat absorbed by the calorimeter. So Q1. So heat absorbed by Q1 நம்ம எடுத்துக்கிறோம், that is Q1 is equal to K delta T. இங்கே K அப்படின்றது இந்த calorimeter constant, that is MCCC, that is MC means mass of calorimeter and CC means heat capacity of calorimeter. So Q1 அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். Next heat absorbed by the water. So first heat absorbed by calorimeter, that is denotions by Q1 அப்படின்னு பார்த்தோம். இது அதே தான் heat absorbed but by the water depend பண்ணி Q2 அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ஃபார்முலாஸ் எப்படி மேக் பண்ணலாம்னா MWCW delta T அப்படின்னு எழுதலாம். ஸோ வேர் MW is molar mass of water. ஸோ உங்களுக்கு வாட்டர் இன்டிமேஷன்ஸ் பண்ணுறதுக்காக தான் Wன்னு சொல்லிட்டோம். அந்த கலோரிமீட்டரை இன்டிமேஷன்ஸ் பண்ணுறதுக்காக C அப்படின்னு இருக்கும். ஸோ ஹியர் MW means molar mass of water, CW means the molar heat capacity of water. இதில் இருக்கக்கூடிய the constant value கொடுத்துருக்காங்க 4184 kJ, K-1 and mole -1. Okay, this is the main thing for the capacity of water value. So delta UC is equal to Q1 plus Q2. So நம்ம பார்த்த Q1 plus Q2 ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக the change of the internal energy அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ Q1 plus Q2 that is delta UC. ஸோ we can write the value Q1 ஓட வேல்யூவும் Q2 ஓட வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காமனாக இருக்கிறத நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக K plus MW CW delta T அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ that is the final steps. We can write that enthalpy combustion constant pressure of the substance is calculated the general formula delta HC pressure is equal to delta UC and volume and plus delta NG RT. So it's depending on that ideal gas. So உங்களுக்கு final pressures depending on that volume அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு இந்த formula யூஸ் பண்ணி நம்ம substance calculated by equations for enthalpy of combustions of constant pressure. Okay ma? Same thing for that delta H measurements. ஸோ இதில் பாம் கலோரிமீட்டரோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா the bomb calorimeters is used to determine that the amount of heat released combustion reaction. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இந்த கம்பியூஷன் ரியாக்ஷன்ஸில் எந்த அளவுக்கு ஹீட் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியும்னா அது பாம் கலோரிமீட்டர் மூலமா செய்யலாம். That also it is used to determine that calorific value of food. ஸோ ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் எவ்வளோ கலோரிஃபிக் இருக்குது அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும்னா அதுக்கும் நம்ம இந்த பாம் கலோரிமீட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ அனதர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாம் கலோரிமீட்டர் மீன்ஸ் பாம் கலோரிமீட்டர் இஸ் யூஸ்ட் மெனி இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் மெட்டபாலிக் ஸ்டடி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்டிங் எக்ஸெட்ரா சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் சைட் பை சைட் நீங்கள் படிச்சிருக்கணும். 2 marks or 1 marksல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? Okay students, I hope you understand about that the concept of thermodynamics today videos, and you have to set out for the homeworks as per the time. Thank you.